ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சிலபஸ் டீகோட் பண்ண போகிறோம். நியூ சிலபஸ் அப்டேட் ஆகிடுச்சுல. ஸோ அது எப்படி இருக்குது, எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நானும் ரெஃபர் பண்ணிவிட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை சொல்கிறேன். சிலபஸ் எந்த சேஞ்சும் இல்லை, ஜிஎஸ்சில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜஸ்ட்டு 1-2 டாபிக் ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான். தவிர்த்து மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. தமிழில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ் இல்லை, இருக்கிறது நிறையா நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் இதை எப்படி ரெஃபர் பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து சுரேஷ் அகாடமியில் வந்து இலக்கணம் பற்றி எந்தெந்த புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒரு வேர் டு ஸ்டடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து இன்றைக்கி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கேன், பாருங்கள். அதை தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி திணைப்பால், மரபு, இளமை பெயர், இதெல்லாம் எந்தெந்த கிளாஸில் எங்கெங்கே இருக்குது. ஸோ நம்ம இது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவங்க சுரேஷ் அகாடமி போனீங்க அப்படின்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சில அகாடமிஸ்லேயும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க, அதையும் கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க வேணும்னா. எனக்கு இது கிடச்சிது, ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து திருக்குறளில் கூட இந்த மாதிரி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த அதிகாரத்தில் இருக்குது, அதிகாரம், அதோட ஸ்டாண்டர்ட், அந்த இயல் எல்லாத்தையுமே பழைய புக்கா புது புக்கா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அந்த சான்றோர்கள் பற்றி யார் யார் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அங்கே எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் இது என்ன பண்ணியிருக்கேன், அந்த தேவிரா புக் இருக்குல்ல, ஸோ அதோட கொஞ்சம் எப்படி இருக்குது, சரி இந்த பாயிண்ட்ஸ்லாம் அதில் இருக்கா அப்படின்ட்டு. இப்போது சான்றோர்கள் பற்றி கொடுத்துருக்காங்கல்ல, இலக்கிய, அதை வந்து நான் பார்த்தேன். ஸோ எந்தெந்த இதில் வருது அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம முன்னாடி இருந்தது சிலபஸ். இப்போ நான் வந்து பிளாக் கலரில் நோட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்குது பாருங்கள். இதில் இன்ன 40, நான்மணி கடிகை, 4 அடியார், இது அப்படியே அந்த சங்ககாலம் மருவிய இலக்கிய தகவல் அந்த இதில் ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து கவர் ஆகிடுச்சு.